தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் காவிரி படுகையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 18ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அமைத்துள்ளது. NIA-வின் கூடுதல் இயக்குநர் விஜய் சக்காரே தலைமையிலான இக்குழு குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட பொருள், சதித்திட்டம், தற்கொலைப்படை தாக்குதலா என்று அனைத்து கோணங்களிலும் விசாரணை செய்யும். இக்குண்டுவெடிப்பை சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்த டெல்லி காவல்துறை வழக்கு விசாரணையை NIA-விடம் ஒப்படைத்துள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை குண்டுவெடிப்பு என்று டெல்லி காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளனர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திங்களன்று மாலை கார் ஒன்று வெடித்து சிதறியது. 13 பேரது உயிரை பலிகொண்ட இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் தலைநகரில் நிகழ்ந்த இந்த அதிர்ச்சிகர சம்பவத்தை முதலில் விசாரித்த டெல்லி கோத்வால் காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே கார் வெடிப்பு என்றே கூறி வந்தனர். குண்டுவெடிப்பு என்று கூறவில்லை. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பெரும் விவாதங்கள் வெடித்தன. இந்நிலையில் 1.5 நாளுக்கு பிறகு குண்டுவெடிப்பு என்று காவல்துறையினர் தங்களது முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளனர். பீகார் தேர்தலில் NDA-வுக்கு ஆதரவாக பெண்கள் வாக்களித்துள்ளனர் என்று பாஜக தெரிவித்துள்ளது. பீகாரில் நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் பெண்களை விட ஆண்கள் 6% வாக்களித்தனர் என்றும் தற்போது பெண்கள் 9% அதிகமாக வாக்களித்துள்ளனர் என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க சமூக மாற்றம் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தெரிவித்துள்ளார். பொதுவாக தேர்தல்களில் ஆளுங்கட்சி தோற்பது வழக்கமான ஒன்று என்றும் ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மோடி ஆட்சி அமைந்த பின் இந்நிலை மாறி வருவதாகவும் பிரதீப் பண்டாரி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் NDA வெல்லும் என்று வெளியான கருத்து கணிப்புகள் பாஜக தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டவை என்று தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறையை விட இம்முறை 72 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர் என்றும் இதிலிருந்தே ஆட்சி மாற்றம் உறுதியாவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை தங்கள் கட்சியினர் கூர்ந்து கவனிப்பார்கள் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று முதல்வரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் அவர் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த சந்திப்பில் 37 நாட்களில் 79 தொகுதிகளின் நிர்வாகிகளை MK ஸ்டாலின் சந்தித்துள்ளார். அந்த வகையில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினார். அப்போது தொடர்ந்து 3 முறை வெற்றி வாய்ப்பை இழந்த வேதாரண்யத்தில் இந்த முறை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் கண்டிப்பு காட்டியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியரிடம் முதல்வர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை சீரழிந்துள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ளது. அக்கட்சி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பதிவில் டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வருவதாக கூறியுள்ளது. கோவையில் பெண் ஒருவரிடம் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது.
போக்சோ முதல் கொள்ளை வரை காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோரே ஈடுபடுவது அதிகரித்து வருவதாகவும் முழுநேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் என்றும் அக்கட்சி வினவியுள்ளது. தைவான் நாட்டில் வீசிய ஃபாங்வாங் புயலால் ஏராளமான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. பல வீடுகள் சேரும் சகதியுமாக காணப்படுகின்றன. மரங்கள் முறிந்து விழுந்ததில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் நொறுங்கியுள்ளன. ஃபாங்வாங் புயல் முன்னதாக பிலிப்பைன்ஸில் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியதுடன் 27 உயிரிழப்புகளுக்கு காரணமாகியிருந்தது. பிலிப்பைன்ஸின் டால் எரிமலை லேசான சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது நிலத்தடி நீரும் எரிமலை குழம்பும் கலந்த கலப்பு வெடிப்பு என்று பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நிலநடுக்க நிறுவனம் கூறியுள்ளது. எரிமலையில் 1ஆம் எண் எச்சரிக்கை நிலை தொடர்கிறது. எந்த நேரத்திலும் திடீர் நீராவி வெடிப்புகள், எரிமலை நிலநடுக்கங்கள், லேசான சாம்பல் வீழ்ச்சி போன்றவை ஏற்படலாம் என தெரிகிறது. எனவே டால் எரிமலை தீவு பிராந்தியத்தில் பொதுமக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் போதுமான அளவு திறமை வாய்ந்த பணியாளர்கள் இல்லை என்பதால் H-1B விசா மூலம் வெளிநாட்டிலிருந்து திறமைசாலிகளை அழைத்து வருவது அவசியமானது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் சென்று வாழ்வதற்கான கட்டுப்பாடுகளை அதிகரித்து வரும் டிரம்ப் ஒரு காணொலி பேட்டியில் இவ்வாறு கூறியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. H-1B விசாவுடன் அமெரிக்காவில் பணியாற்றுபவர்கள் மற்றும் H-1B விசாவுக்கு விண்ணப்பம் செய்பவர்களில் இந்தியர்களே மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. Also do have to bring in talent when we a have country plenty of talented people no, here. You don't. Also do have to bring in talent when we a have country plenty of talented people no, you here. don't. வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் இந்தியாவுடனான நல்லுறவுகளை சீரழித்து வருகிறார் என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஜனநாயகம் வந்த பின்னரே அங்கு தான் திரும்பப் போவதாக ஹசீனா தெரிவித்துள்ளார். மாணவர் புரட்சியால் ஆட்சியிலிருந்து கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். அவர் எங்குள்ளார் என்பது தெரியவராத நிலையில் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு பேசியுள்ளார். தனக்கு தஞ்சம் அளித்துள்ள இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நடப்பு ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட 3 விழுக்காடு குறைவாக பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 12 வரையிலான காலகட்டத்தில் பொதுவாக 260 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்க வேண்டும். ஆனால் இவ்வாண்டு இந்த காலகட்டத்தில் 251 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதால் மழை அளவு இயல்பை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 92,800 ரூபாயாக உள்ளது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை குறைந்திருக்கும் அதே வேளையில் வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 1,73,000 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை 173 ரூபாயாக உள்ளது. வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கான ஒப்புதலை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. வெள்ளி நகை கடன் விதிமுறைகளையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. வெள்ளி நகைகள் அல்லது நாணயங்கள் மீது மட்டுமே கடன் வழங்கப்படும் என்றும் வெள்ளி கட்டிகள் மீது வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோ வரையிலான வெள்ளி நகைகள், 1/2 கிலோ வரையிலான வெள்ளி நாணயங்களுக்கு கடன் வழங்கப்படும். வெள்ளியின் பண மதிப்பில் 70 விழுக்காடு முதல் 85 விழுக்காடு வரை கடனாக வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் தொகுதியை வென்றே தீர வேண்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் அவர் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த சந்திப்பில் 37 நாட்களில் 79 தொகுதிகளின் நிர்வாகிகளை மு.க.ஸ்டாலின் சந்தித்துள்ளார். அந்த வகையில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு தனித்தனியே ஆலோசனை நடத்தினார்.
அப்போது தொடர்ந்து 3 முறை வெற்றி வாய்ப்பை இழந்த வேதாரண்யத்தில் இந்த முறை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கண்டிப்பு காட்டியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை சீரழிந்துள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ளது. அக்கட்சி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பதிவில் டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் வருவதாக கூறியுள்ளது. கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. போக்சோ முதல் கொள்ளை வரை காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோரே ஈடுபடுவது அதிகரித்து வருவதாகவும் முழுநேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் எனவும் அக்கட்சி வினவியுள்ளது. ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தொடர்ச்சியாக 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வு பணிகளை புறக்கணித்து 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் போராடுவதால் தேர்வு நடத்துவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழக பதிவாளரோடு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் உயர்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் முன்பாக அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் 3 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 4 ஆண்டு ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை, மதுரை உட்பட 6 மண்டல பேராசிரியர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்றும் பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்தத்தை முற்றாக கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 4 பழைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள ஜூனியர் ரெசிடென்ட் மருத்துவர்களின் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு பணி நிரவல் செய்ய தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. புதிய மருத்துவமனைகளுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காமல் பழைய மருத்துவமனைகளில் ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக மருத்துவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிவகாசி சாட்சியாபுரத்தில் புதிய ரயில்வே பாலம் திறக்கப்பட்டதை பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் உள்ள சாட்சியாபுரம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது சிவகாசி மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வந்தது. இது தற்போது நிறைவேறியுள்ளது. புதிய ரயில்வே பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள், காங்கிரஸ் எம்எல்ஏ அசோகன், பொதுமக்கள் சார்பில் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்தின் அருகே பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இரவு நேரத்தில் மின்விளக்குகளால் ரயில்வே பாலம் ஜொலிக்கும் காட்சிகள் காண்போரின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில், மாநகர பேருந்து மற்றும் மின்சார ரயிலில் தலா ₹1 கட்டணம் செலுத்தி ஒருமுறை சலுகை பயணம் செய்யும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மின்சார ரயில், மெட்ரோ, மாநகர பேருந்து உள்ளிட்டவற்றில் பயணிக்க செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை ஒன் செயலியை தமிழக அரசு தொடங்கியது. இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கும் நிலையில் சென்னை ஒன் செயலியை ஊக்கப்படுத்தும் விதமாக புதிய சலுகையை அறிமுகப்படுத்த உள்ளது. பீம் மற்றும் நேவி செயல்களை பயன்படுத்தி UPI மூலம் பணம் செலுத்துவோர் மெட்ரோ, மாநகர பேருந்துகளில் டிக்கெட்டை ₹1 செலுத்தி முதல் முறை மட்டும் பயணிக்கலாம். இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தனது வாழ்க்கை முழுவதும் ராமதாசுக்கு உண்மையாக இருப்பேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி தரப்பு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அடுத்த அக்கரையில் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி, டிசம்பர் மாதம் நடைபெறும் பாமகவின் சிறை நிரப்பும் போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
100 நாள் நடைபயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சில பேருக்கு நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில் நான் இருந்தேன், எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தேன், நான் மன உளைச்சலில் இருந்தேன். நான் இவ்வளோ காலமாக என் வாழ்க்கை முழுவதும் நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் உண்மையை தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். இனியும் அப்படி தான் நான் இருக்க போகிறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு வித்தியாசம், வேறு விதமான ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. மதுரை ஆவினில் 4.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 81 டன் வெண்ணெய் கெட்டுப் போனது தொடர்பாக உத்தரப்பிரதேச நிறுவனத்தின் பெயரை ஆவின் நிறுவனம் கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. மதுரை ஆவின் நிறுவனத்துக்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கிர்பாராம் டெய்ரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கடந்த மாதம் வழங்கிய 81 டன் வெண்ணெய் குளிர்பதன அறையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெண்ணெய் கெட்டுப்போனது. இதுகுறித்த விசாரணையை தொடங்கியுள்ள ஆவின் நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கிர்பாராம் டெய்ரி நிறுவனத்தின் பெயரை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை அருகே புல்வெளி பகுதிகளை கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக அறிவிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட புல்வெளி நிலங்கள் இருக்கின்றன. இவற்றை கிராம மக்களுக்கு தெரியாமல் வனத்துறையினர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மேய்ச்சல் உரிமை பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் புல்வெளி பகுதிகளை வருவாய்த்துறையினரே பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு கொண்டுவரப்பட்ட ஹாக்கி உலகக்கோப்பைக்கு தேசிய கொடியுடன் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளது. அதை முன்னிட்டு ஹாக்கி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹாக்கி கோப்பை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 70 வயது பூர்த்தியான 51 தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் விழா நடைபெற்றது. கோயில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சேலை மற்றும் தாம்பூலம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தம்பதியர்கள் முதல் மரியாதையுடன் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையேயான இடைவெளியில் விழுந்து அதிகமானோர் உயிரிழப்பதால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் மெட்ரோ நிலையங்களைப் போல நடைமேடை அமைக்க வேண்டும் என பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுமார் 2581 பேர் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது விரைவாக தீர்வு காணப்பட வேண்டிய விஷயம் என்றும் இந்த வழக்கில் ரயில்வே வாரியத்தை எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டும் வழக்கை டிசம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் மற்றும் ஆணையருடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்காமல் நிறுத்துவது தொடர்கிறது. கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள எல்லையில் அம்மாநில போக்குவரத்து அதிகாரிகள் 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். இதை எதிர்த்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் வெளி மாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்குவதை நிறுத்தினர். பிற மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு தீர்வு காண தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், ஆணையர் கஜலட்சுமி ஆகியோரோடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் திங்களன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 பேச்சுவார்த்தைகளிலும் தீர்வு ஏற்படாததால் ஆம்னி பேருந்துகளை வெளிமாநிலங்களுக்கு இயக்காமல் நிறுத்துவது தொடர்கிறது. அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து மொத்தம் 35 காசுகள் அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் குளிர்காலம் தொடங்கியதால் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முட்டை விலை ₹6 எட்டப்போக வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் அலட்சியமாக பேசியதாக கூறி உறவினர்கள் முற்றுகையிட்டனர். சமீரா என்பவரின் குழந்தை தாயின் வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக கூறி செவிலியர்கள் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குழந்தையின் உறவினர்கள் பிரசவ வார்டை முற்றுகையிட்டு மருத்துவமனை நிர்வாகத்தோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
குழந்தையின் கழுத்தில் குடல் சுற்றியிருந்ததாலும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையாலும் குழந்தை தாயின் வயிற்றிலேயே உயிரிழந்ததாக மருத்துவ அலுவலர் சிவகுமார் விளக்கமளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உறவினர்களை அனுப்பி வைத்தனர்.